கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா கிரியைகளுக்கும் அதினதின் பலனை தருகிற தேவன். நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு நற்பலனை தருகிற தேவன். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அதாவது அநேக ஆகாரம் என்பது ஒரு அடிப்படையான தேவை மனித குலத்திற்கு. அதை நாம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, அதாவது நமக்கு யாரென்றே தெரியாது, எங்கே இருந்து வந்தார்கள் என்றே தெரியாது. ஒரு ஆள் பசியாயிருந்தார், ஒரு ஆள் தேவையோடு இருந்தார். நாம் நம்மாலே இயன்ற உதவிகளை, ஆகாரங்களை அவர்களுக்கு கொடுத்து நாம் உதவி செய்ய வேண்டும். என்ன உதவியாயிருந்தாலும் நம்மாலே முடியும் என்றால் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அதன் பலன் அநேக நாட்களுக்கு பிறகு நமக்கு வரும் என்று இந்த வசனம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. இன்றைக்கு அநேக காரியங்களை, சொத்து சுதந்திரங்களை நமக்கென்று சேர்த்து வைத்திருக்கும். அநேக ஆகாரங்களை நாம் சாப்பிட்டு திருப்தியாகி நாம் வெளியே கூட கொட்டுவதுண்டு. அதே வேளையில் பசியாயிருக்கிற அநேகரும் உண்டு. இந்த வசனம் சொல்லுகிறது, பூமியில என்ன நடக்கும் என்றே தெரியாது. ஆகவே 7 பேருக்கும் 8 பேருக்கும் எத்தனை பேருக்குன்னாலும் நீ பகிர்ந்து கொடு என்று சொல்லுகிறது. பூமியில என்ன நடக்கும் என்றே நமக்கு தெரியாது. கொரோனா என்ற கொள்ளை நோய் வந்த பொழுது யாவரும் பயந்தோம். இந்த பூமியை விட்டு போக வேண்டியதுதான் என்ற நிலைமையில் இருந்தோம். அப்பொழுதுதான் சிந்திக்க துவங்கினார்கள். நாம் சம்பாதித்ததெல்லாம் என்ன ஆகும்? எதற்கு சம்பாதித்தோம்? யாருக்காக சம்பாதித்தோம்? இந்த உலகம் இவ்வளவுதானா என்று அநேக பேர் சிந்தித்தார்கள். நாமும் சிந்தித்தோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மால் இயன்ற உதவிகள் பிறருக்கு நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நற்கிரியைகளை செய்ய வேண்டும். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் நாம் கொடுக்க வேண்டும். ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். தேவன் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்து காயினின் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினின் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி சொன்ன வார்த்தை தான் இது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அப்படியானால் நன்மை செய்யும் பொழுது நிச்சயமாகவே அங்கு ஒரு மேன்மை நமக்கு கிடைக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நன்மை செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்யாமல் இருந்தோமானால் அந்த மேன்மையை நாம் தவற விடுகிறோம். ஆகவே நாம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. கலாத்தியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோம், ஏற்ற காலத்தில் பலனை அடைவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக இந்த நாள் நாங்கள் நன்மை செய்யும் பொழுது அதற்கேற்ற பலனை ஏக நாட்களுக்கு பின்பாவது எங்களுக்கு தருகிற தேவனாயிருக்கிறபடியால் நான் சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய கிருபை தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.